My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MBBS. நான் மருத்துவர் ஆகணும் அல்லது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு நிறைய மாணவர்கள் இருக்கு. மாணவர்களை விட அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஆசை, இந்த கனவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் நடைபெற்ற இந்த கலந்தாய்வில் 2023 நடைபெற்ற இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்திய அளவில் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட கல்லூரிகளையும் ஒட்டுமொத்தமா உள்ளடக்கி 706 கல்லூரிகள் கலந்தாய்வில் கலந்து கொண்டாங்க. 1,08,000க்கும் அதிகமான இடங்கள் அப்படிங்கிறது டோட்டலா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஸோ அதுல எல்லாத்துக்கும் மாணவர்கள் இடம் கிடைத்தது, அவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அப்போ 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் இந்தியாவில் MBBS அப்படிங்கிற ஒரு கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதாவது NMCல இருந்து ஒரு முக்கியமான ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறது வந்திருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சு MBBS படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்குமான ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறதா இந்த சர்க்குலர். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பிகாஸ் இங்க கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்னா நீங்க MBBS முடிச்சுட்டு டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் MBBS லாஸ்ட் இயர் 2023 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர். ஸோ வீடியோவை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இது எல்லாமே கடந்த அக்டோபர் மாதத்துல முடிவடைகிறதா இருந்தது. அது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது அக்டோபர்ல முடிஞ்சு 20th of அக்டோபருக்குள்ள எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு NMC கொடுத்திருந்த ஒரு டெட் லைனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 21 வரைக்கும் அந்த டேட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் எல்லா ஸ்டேட்லையும் ஆல் இண்டியா கோட்டாலையும் கூட ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா நமக்கு 4 சுற்றுகள் பிளஸ் ஒரு அடிஷனல் ரவுண்ட். ஸோ 5 ரவுண்ட் அப்படிங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங்ல லாஸ்ட் இயர் நடைபெற்றது. எல்லா மாநிலங்கள்லயுமே இதே சூழ்நிலை அப்படிங்கிறதா நிலவு கிட்டத்தட்ட. ஸோ அப்போ இந்த சுற்றுகள் முடிவில் பார்த்தீங்கன்னா 1,08,000க்கு அதிகமான இடங்கள் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ கல்லூரிகள்ல நீங்க போய் சேர்ந்திருப்பீங்க. MBBS அப்படிங்கிற ஒரு டிகிரியில உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்திருப்பீங்க, அல்லது NRI லேப்ஸ் கோட்டால சேர்ந்திருப்பீங்க, NRI கேட்டகரியில சேர்ந்திருப்பீங்க, அல்லது கவர்மெண்ட் கோட்டால சேர்ந்திருப்பீங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கூட நீங்க சேர்ந்திருக்கலாம். எந்த கல்லூரியில நீங்க சேர்ந்தவர்களாக இருந்தாலும் NMCல இருந்து ஒரு நேம் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட்ல உங்களுடைய நேம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க. பிகாஸ் இதுல உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஆஸ் பர் த ரெகுலேஷன் நீங்க MBBS டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டரா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒருவேளை இந்த லிஸ்ட்ல என் பேர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த PDFல கொடுத்துருக்காங்க. இந்த PDF நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன். இந்த PDF 2 PDF இருக்கு ஆக்சுவலா, சர்க்குலர் பிளஸ் அந்த நேம் லிஸ்ட் அப்படிங்கிற PDF ரெண்டுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த PDF நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த PDF ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய நேமை போட்டு சர்ச் பண்ணலாம், அல்லது உங்களுடைய ரோல் நம்பர், நீட் ரோல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கூட நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ நீட் ரோல் நம்பர் Ctrl+F அப்படிங்கிற ஒரு பட்டன் லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ நீங்க எல்லாம் போட்டு சர்ச் பண்ணீங்க, அல்லது போன்லயே கூட சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கூட ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேப்டாப் கம்ப்யூட்டர்ல நீங்க போனீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். Ctrl+F கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். ஒன்ஸ் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேரை போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அல்லது உங்களுடைய நீட் ரோல் நம்பரை போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இஃப் யோர் நேம் இஸ் இன் த லிஸ்ட் then there is no need to worry about it. ஒருவேளை இந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற ஒரு சர்க்குலர்ல கொடுத்துருக்காங்க. GMER, அதாவது கிராஜுவேட் லெவல் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் UGMEB அண்ட் PGMEB அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. இது வரைக்கும் NMC கீழே இருந்துச்சு. இனி வர வருஷங்கள்ல இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி வேற வீடியோல பேசலாம். இப்போதைக்கு அந்த PDF குள்ள நான் போயிடுறேன். So second point என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, some of the colleges did not upload the details and some uploaded the incomplete data despite issuance of circular and public notice. நிறைய public notice கொடுத்திருக்காங்க, சர்க்குலரும் காலேஜஸ்க்கு டைரக்டா அனுப்பிச்சிருக்காங்க. It has been found that details of only 1,04,891 students admitted for the academic year 2023 and 2024 have been uploaded on the portal அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 2023-24 அட்மிஷன் போட்ட மாணவர்கள்ல 1,04,891 மாணவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கு. இன்னும் மிஸ் பண்ண டேட்டா ஒரு 4,000க்கு சில்லற மாணவர்களுடைய பெயர்கள் இன்னும் உள்ள வரல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வராம போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்காங்க. It is informed that students whose details have been uploaded
on the portal shall be eligible for registration to practice modern medicine or allopathy in India provided they fulfill all other criteria as per the rules and regulation அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அலோபதி டாக்டரா அல்லது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க மாடர்ன் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல நீங்க ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமா சொல்லியிருக்காங்க. இதை குறித்து நம்ம பெருசா பயப்பட வேண்டியதில்லை. பட் இஃப் யுவர் நேம் இஸ் நாட் இன் த லிஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத 4வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. For 3rd பாயிண்ட் பாருங்களேன், all students studying MBBS and got admission at graduate level medical education for the academic year 2023-2024 must go through the list uploaded and available on the website of Commission with the following link to ensure their names are reflected in the list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் சர்ச் பண்ணுங்க, உங்களுடைய பேரை போட்டு நீங்க சர்ச் பண்ணலாம். அண்ட் 4th பாயிண்ட் பாருங்களேன், இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்டூடெண்ட் who got admission in graduate level medical education for the academic year 2023-2024 their names are not reflected in the list may consult the concerned Directorate of Medical Education or Counseling Authority urgently அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிஎம்இபியினுடைய டைரக்டர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டீஸ் தான் இந்த நோட்டீஸ். இன்கேஸ் இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய பெயர்கள் இல்லை, உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னா then you have to contact Tamil Nadu Medical Selection Committee immediately, urgently அப்படின்னு போட்டிருக்காங்க. In case if you are watching this video from other parts of India, you have to contact the concerned medical education board in your state. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. பிகாஸ் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்துருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, if your name is not in the registered candidates list then your admission is not valid அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க காசு கட்டி பணம் செலவு பண்ணி நீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய நேம் இந்த இதுல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ நீங்க பிரைவேட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, என்ஆர்ஐ லேப்ஸ், என்ஆர்ஐ கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் மெடிக்கல் எதுல சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுடைய பெயர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம்ஸ் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா 1,04,000க்கும் அதிகமான மாணவர்களுடைய பெயர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா 5000 பக்கம் உள்ள ஒரு பிடிஎஃப், 5000 பேஜஸ் இருக்கு இந்த பிடிஎஃப்ல. ஸோ உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா விடுபட்டு போன 4000 சில்லற பெயர்கள்ல உங்களுடைய நேம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடா, மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்களை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எடுத்துட்டு வர சேவையில மிஸ்பா கரியர் அகாடமி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இனி வர வீடியோஸ்லும் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.